உஸ்மானியா பிஸ்கெட் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான உஸ்மானியா பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் கடையில் வாங்கின மாதிரி அதே ஸ்மெல்லும் அண்ட் டேஸ்ட்டும் ரெண்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சில்லுனா இருக்கணும். இந்த மாதிரி தொட்டா சாஃப்ட்டா இருக்கணும். இத இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம். நல்லா வந்து க்ரீமியா இருக்கணும். அப்பதான் அந்த உஸ்மானியா பிஸ்கெட் வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இந்த ப்ராசஸை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட பண்ணலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளஃபியா ஆயிடும். பட் நமக்கு ஃப்ளஃபியா வேண்டாம். க்ரீமியா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம கையிலேயே வச்சு பண்ணணும். இது கூட 80 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர். பவுடர் பண்ண சுகர் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வந்து சுகர் வந்து இருக்கக்கூடாது. நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கணும். பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அகெயின் நல்லா வந்து க்ரீமியாக வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப நேரம் பண்ணேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து காமிச்சிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துட்டு அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மில்க் மேட் சேர்க்குறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி அதோட டெக்ஸ்சரும் வந்து நல்லா கரெக்டாக வரும். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கீ சேர்த்துக்க போகிறோம். நெய் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த நெய்யும் இது கூட சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெட் இன்க்ரீடியண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து சைடில் இருக்கட்டும். லாஸ்ட் டைம் வந்து நான் ராகி பிஸ்கெட் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருந்துருக்கீங்க போல். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். அதே மாதிரி இதுவும் ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சு நான் மைதா சேர்த்துக்கிறேன். 250 கிராம் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இன்க்ரீடியண்ட் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஜலிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் நம்ம மைதாலேயோ இல்லை எதுலையாச்சும் கட்டி இல்லை எந்த தூசி இருந்தாலும் ஈஸியாக வெளியே வந்துடும். ஜல்லடை வச்சு ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஜஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க்கு, சம்டைம்ஸ் 2 இல்லைனா 3 டீஸ்பூன் தேவைப்படும். நான் வந்து கொஞ்சம் ஜாஃப்ரான் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை ஃபுட் கலரும் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மில்கில் மிக்ஸ் பண்ணி அந்த பாலை 2 நிமிஷம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக போட்டு இதை டோ மாதிரி பிசையக்கூடாது. ஜஸ்ட் கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இந்த மாதிரி அமுல் பட்டரோட அந்த பேப்பர் வரும்ல, அதெல்லாம் நான் இதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து பேக்கிங் ட்ரேயில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தியாக போட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப பெருசாக போகும் வீடியோ. உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே பட்டர் பேப்பர் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக டோ வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சு நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உஸ்மானியா பிஸ்கெட் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதுதான் அதோட டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா டோவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயந்தான். பட் இருந்தாலுமே அது பர்ஃபெக்டாக வரும்போது அதே டேஸ்ட்டை நம்ம கொண்டு வரும்போது இருக்கிற ஹாப்பினஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். மாஷாஅல்லாஹ் அதே மாதிரி உஸ்மானியா பிஸ்கெட்டோட டேஸ்ட் அப்படியே நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு நாள்லேயே இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. அரௌண்ட் 20 குக்கீஸ் வந்து எனக்கு இந்த டோவில் கிடச்சிது.
அதுவும் நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாம் மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த குக்கி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிஜியை 10 நிமிஷத்துக்கு 180ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து மில்க் வாஷ் பண்ணிக்கணும். மில்க் வாஷ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல அந்த கலரும் நல்ல சாஃப்ட்டும் கிடைக்கும். நான் அந்த சாஃப்ரானோட மில்க் வாஷே வந்து பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான மில்க்குள்ள கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 170க்கு மாற்றிருங்க டெம்பரேச்சரை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்து என்னோடய ஓடிஜிக்கு பேக் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. 20 மினிட்ஸ் கழித்து வெளியே எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ட்ரேலேருந்து எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறையவே பட்டர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருந்தனால டக்கு டக்குன்னு எடுத்தேன். 1, 2 உடஞ்சி வந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணேன். எனக்கே பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள் பயப்படாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய பிஸ்கெட் ரெசிபி, இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஆச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.